ரீசெண்டாக எக்ஸாம் எழுதிட்டு இந்த கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்காகவும் அதுக்கடுத்த ப்ராசஸிங்காகவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இந்த ஜூனியர் ஃபிலிப் எக்ஸாமினர் ரீடர் போன்ற பணியிடங்களுக்கு, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போன்ற பணியிடங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கான ரிசல்ட் எதிர்நோக்கி இருந்திருப்பீங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசால்சி, வாட்ச்மேன் போன்ற அடிப்படை பணிகளுக்கான அந்த விண்ணப்பிச்சு அதுக்கான எக்ஸாம்லாம் எழுதி நீங்கள் இப்போ கட் ஆஃப் என்ன வரும், நமக்கு ரிசல்ட் வருமா, அடுத்த ஸ்டேஜ் ப்ராக்டிக்கல் வருமா அப்படின்ற ஒரு பயத்திலே இருப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு குழப்ப நிலை இருக்கும், எவ்வளோ கட் ஆஃபில் வரும் அப்படின்ட்டு. இப்போ இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டிகிரி ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8ஆம் கிளாஸ்க்குள்ள தரத்துக்கு வந்து எக்ஸாம் எழுதும்போது அவங்களுக்கு எளிமையாக இருக்கும். ஒரு 10th 8th அந்த ஸ்டாண்டர்டில் படித்தவங்களுக்கு இந்த கொஞ்சம் எக்ஸாம் வந்து கொஞ்சம் ஆன்சர் பண்ணுற மார்க்கும் வந்து கம்மியாக தான் இருக்கும். இது வந்து இயல்பான ஒரு நிலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்போடு இருக்கிற நபர் வீட்டில் இருந்தே படிப்பாங்க. ஆனால் இந்த எக்ஸாமை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா கூலி வேலைக்கு போயிட்டு தான் நிறைய பேர் வந்து படிப்பீங்க. அதுக்கான படிக்கிறதுக்கான நேரம் வந்து உங்களுக்கு சரியாக வந்து கிடைச்சிருக்காது. அதுக்கான வழிமுறை நிறைய பேருக்கு வந்து கிடைக்காம இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த 8ஆம் வகுப்பு தரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போட்டித் தேர்வில் வந்து வருஷம் ஃபுல்லாக படிச்சுட்டு சாம்பிளுக்கு சும்மா எழுதி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஸ்ட்டாக நினச்சிக்கிட்டு நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுறாங்க. உண்மையிலே இந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணுறது இல்லை. சும்மா எழுதுவோம், நம்ம குரூப் 1 குரூப் 2 அந்த மாதிரி எழுதுறோம்ல, வேறு போலீஸ் எக்ஸாம்லாம் எழுதுறோம்ல, சும்மா இதை வந்து எழுதி பார்ப்போம், படித்ததெல்லாம் மைண்டில் இருக்குதா அப்படிங்கிற நினைவில் என்ன செய்வாங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த எக்ஸாம் எழுதுவாங்க. சப்போஸ் சிலருக்கு வந்து கிடைச்சாலும் வேலை எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கணும். 1 நாள் 2 நாள் வந்து வேலை பார்ப்பாங்க. அதுக்கடுத்து 3ஆம் நாள் வந்து வேலையை வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த வேக்கண்ட் வந்து அப்படியே காலியாக வந்து கிடக்கும். இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். சரி, இது 8ஆம் கிளாஸ் படித்தவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாம் எழுதணும்னாலும் கிடையாது. இது டிகிரி வரையா படித்தவங்க கூட இந்த எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். ஆனால் இருந்தாலும் நமக்கு இந்த வேலை கிடைச்சா போதும் அப்படிங்கிற மைண்டில் எல்லாரும் வர்றதில்ல. அப்பாயின்மெண்ட் வரைய வாங்கி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி ஒரு நாள் வந்து ஜாயின் பண்ணிட்டு சும்மா வேலை பார்த்துட்டு ரிசைன் பண்ணிட்டு என்னால் இதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணுறதுனால உண்மையிலேயே வேலை வாய்ப்பு கிடைக்கணும், இந்த வேலை இருந்தால் தான் தன்னுடைய வாழ்க்கை தரம் உயரும், தன்னுடைய குடும்ப சூழ்நிலை வந்து மாறும் அப்படின்ட்டு எவ்வளோ பேர் வந்து வெயிட் பண்ணுறாங்க. கடந்த முறை 2023 பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணாங்க. அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பட்டப்படிப்பு முடித்தவங்க தான் அதிகமான பேர். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து ஜாயின் பண்ணிட்டு அப்படியே வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஓடிடுறாங்க பாதியிலேயே. அதேமாதிரி சிலர் வந்து வேறு ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அட்டன் பண்ணிவிட்டு அந்த வேலையை வந்து போயிடுறாங்க. அப்போ அந்த வேக்கன்சி வந்து காலியாகவே கிடக்குது. அதனால் இந்த முறையும் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அது வந்து நம்ம ஒருத்தவங்க வந்து அப்ளை பண்ணாதீங்க, உயர்கல்வி படித்தவங்க அப்ளை பண்ணக்கூடாது, வேலைக்கு போகணும்னு யாரும் வந்து சொல்லவும் முடியாது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குறைவான கல்வித்தரம் உள்ள நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் 90லாம் எடுக்க மாட்டீங்க. 100க்கு 90 எடுத்துருக்க மாட்டீங்க. 100க்கு 80 கூட எடுக்க முடியாது. உங்களுடைய ஆவரேஜ் ஓரளவு கஷ்டப்பட்டு படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக ஒரு 75 80 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து மார்க் வந்து வரும். சரி, உங்களுக்கு வந்து இந்த கட் ஆஃப் வந்து கொஞ்சம் குறையணும் அப்படின்னா உங்களுடைய சூழ்நிலையை கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள். அதாவது ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி கூட எடுத்து சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் உங்களுடைய பேர், அதுக்கடுத்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு, சரிங்களா, அதுக்கடுத்து உங்களுடைய அப்பா பேர், உங்கள் அட்ரஸ் எழுதி உங்கள் பின்கோடு நம்பரோட என்ட்ரு பண்ணிவிட்டு பெறுநர் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சேர்ப்பு, மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் சென்னை. இது வந்து ஒரு சாம்பிள் லெட்டர் தான். இப்படி தான் அடிக்கணும்னு கிடையாது. மதிப்பிற்குரிய ஐயா அப்படி போட்டுட்டு நான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வசித்து வருகிறேன். நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் எழுதிக்கங்க. உங்களுடைய சூழ்நிலையை சொல்லுங்கள். அதுக்காண்டி எனக்கு வந்து என்னை பாஸ் பண்ணி போட்டுருங்க அப்படின்னு குறுக்கோளியில் சொல்லாதீங்க. அப்படிலாம் அவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க. ராமநாதபுரம் மாவட்ட நீதிமன்ற வேலைவாய்ப்பு உங்களுடைய அறிவிப்பு உங்களுடைய டிஸ்ட்ரிக்டோட அறிவிப்பு எண், தேதி, அதுக்கடுத்து நீங்கள் எந்த தேதியில் எக்ஸாம் எழுதுங்க, 10/11/2024 9/11/2024 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் டேட் வந்து மாற்றி போட்டிருக்கோம். சரியா? அன்று தேர்வு எழுதினேன். நான் 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ளேன். நீங்கள் லோயஸ்ட் குவாலிஃபிகேஷனை படித்ததை காமிங்க. தற்போது நான் கூலி வேலைக்கு சென்று எனது 2 குழந்தைகளை வளர்த்து வருகிறேன். இந்த அரசு வேலையை மட்டுமே நம்பி உள்ளேன். இத்தேர்வில் 100க்கு 75 மதிப்பெண்கள் வந்து பெற்றுள்ளேன். ஏன்னா ஒரு 8ஆம் கிளாஸ் தகுதியுள்ளவருக்கு அவ்வளோதான் எடுக்க முடியும். நீங்கள் டிகிரி முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக 100க்கு 98 கூட எடுக்கலாம். கண்டிப்பாக அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம் வந்து ஈஸி மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி எழுதி கட் ஆஃபில் உங்களுக்கு, அதாவது நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட் வரைய வந்து அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து உங்கள் பேர் வந்து
இதுவரை உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆகலைன்னா இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுங்க. இல்லை இப்போ தான் புதுசாக எழுதுறீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் வேணாம். தேர்வில் 100க்கு 75 மதிப்பெண் பெற்றுள்ளேன். நீங்கள் போன முறை பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா அதை விட்டுருங்க. அந்த பாயிண்ட்டு வேண்டாம். தற்போது போட்டித் தேர்வில் கலந்து கொள்ளும் போட்டியாளர்கள் இத்தேர்வில் பல்வேறு போட்டித் தேர்வுகளில் டிஎன்பிசி, ஆர்ஆர்பி ஏதோ இருக்கலாம், டெட்டு இந்த மாதிரி கூட இருக்கலாம். அதில் கலந்து கொள்ளும் போட்டியாளர்கள் இந்த தேர்வில் கலந்து கொண்டு 100க்கு 95, 92 அப்படிங்கிற மார்க் வந்து பெறுவதால் குறைந்த கல்வி தொகுதி உடைய நீங்க குடும்ப வறுமை நிலை காரணமாக எங்களால் அவருடன் போட்டியிட முடிவதில்லை அப்படிங்கிற மேலும் உயர் படிப்பு படித்த சிலர் வேலை பெற்ற பின் சரிவர பணி செய்யாமல் பாதியில் சென்று விடுகின்றனர். அப்பணியும் நிரப்பப்படாமல் அடுத்த போட்டித் தேர்வு மூலம் தான் நிரப்பப்படுகிறது. குறைஞ்சபட்ச கல்வி தொகுதி உள்ள எங்களுக்கு செய்முறை தேர்வுக்கு அதிகபட்ச கட் ஆஃப் கம்யூனிட்டி வைஸா ஓவரா கட் ஆஃப் வைக்காம எங்களுடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எங்களுக்கும் ஒரு 100க்கு பாதிக்கு பாதியாவது ஒரு கட் ஆஃப் 100க்கு 50 அல்லது 100க்கு 60 அப்படிங்கிற அந்த ரேஷியோல கூட எங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வச்சு எங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போட்டி அடுத்த செய்முறை தேர்வுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த லெட்ரு உங்களுடைய சூழ்நிலையை சொல்லுங்க. ரொம்ப கதையாக சொல்லாதீங்க. ஷார்ட்டாக உங்களுடைய சூழ்நிலை, உங்களோட கல்வி தொகுதி, அதை பற்றி நீங்கள் இந்த மாதிரி ஓரலாக இதை பார்த்து முடிஞ்ச அளவு டைப் பண்ணுங்க. இல்லைன்னா கைப்பட ஒரு லெட்ரு மாதிரி எழுதி அதை ஃபோட்டோ பிடிச்சிட்டு சரியா இப்படிக்கு உண்மையுள்ள டேட் இதெல்லாம் போட்டுட்டு அதை ஃபோட்டோ பிடிச்சிட்டு இந்த அட்ரஸ் JRC/MHC2024 அப்படிங்கிற முகவரிக்கு ஃபோட்டோ பிடிச்சி சென்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு தபால் லெட்ரு மாதிரி அனுப்புனர் பெறுநர் போட்டு இந்த அட்ரஸ் மெட்ராஸ் சேர்ப்பிப்பு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் சென்னை அப்படிங்கிறது நீங்கள் வந்து சென்ட் பண்ணிடுங்க. உங்களுடைய சுச்சுவேஷனை, நிலைமையை, இதுக்காண்டி எனக்கு இவ்வளோ மார்க் நீங்கள் போடணும்னா அப்படிலாம் கட்டாயம்லாம் கிடையாது. உங்களுடைய இந்த உயர்கல்வி படித்ததுனால அவங்களுக்கு தான் கட் ஆஃப் வந்து கூட்டிகிட்டு போயிடறாங்க. அந்த சூழ்நிலையை அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களுடைய இங்கே உள்ள சூழ்நிலையெல்லாம் தெரியாது. இங்கே அடிப்படை பணியாளர்களுடைய சூழ்நிலை வந்து அவங்களுக்கு இது வந்து சரியாக தெரியாது. அதனால் அதை சொல்லி கொஞ்சம் புரிய வைங்க. சரிங்களா? நிறைய நீதிமன்றங்களை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எல்லா வேலையும் தெரியும் அப்படி சொல்லிட்டு வந்து ஜாயின் பண்ணிட்டு ஒரு வேலையும் பார்க்கறதில்ல நிறைய பேர். கேட்டால் நான் அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதெல்லாம் நீங்கள் அவங்க புரிய வைங்க. சரிங்களா? ஓகே. கூடிய விரைவில் அந்த இலவச செய்முறை தேர்வுக்கான வகுப்பு இன்னும் ஒரு 2 நாட்களில் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல. சனிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணிடுறேன்னு சொல்லியிருந்தோம். இன்னும் நிறைய பேர் வந்து சென்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஐடி, பாஸ்வேர்டு, நம்பர்லாம் கொடுக்கணும்ல. அதனால அந்த வேலை இருக்குன்னா இன்னும் ஒரு 2 தினங்களில் உங்களுக்கு வகுப்பு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கடுத்து புதுசாக யாரும் வந்து அலோவ் கிடையாது. நிறைய பேர் ஹால் டிக்கெட் நாங்கள் சொன்ன மாதிரி ஹால் டிக்கெட் நீங்கள் அனுப்புனா மட்டும்தான் உங்கள் டீட்டெயில்ஸு ஹால் டிக்கெட் அனுப்புனா மட்டும்தான் உங்களுக்கு கிளாஸ் ஐடி லிங்க் வந்து கிடைக்கும். சும்மா ஹாய் மெசேஜ் போட்டிங்கன்னா கிடைக்காது. நன்றி, வணக்கம்.